அனைவருக்கும் வணக்கம். பொங்கல் ரிலீஸ் படங்கள் நிகழ்ச்சியின் 15வது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவளித்து வரும் நல்ல உள்ளங்களுக்கு இந்த நேரத்தில் என் இதயம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 14/1/1977 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் அவன் ஒரு சரித்திரம். நடிகர் தினம் சிவாஜி கணேசன், மஞ்சுளா, காஞ்சனா, ஸ்ரீகாந்த் நடித்த இந்த படத்திற்கு வசனம் ஆரூர் தாஸ், பாடல்கள் கவிஞர் கண்ணதாசன், நெல்லை அருள்மணி, இசை மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன், டைரக்ஷன் கே.எஸ். பிரகாஷ் ராவ். நடிகர் தினம் சிவாஜி கணேசன் இந்த படத்தில் ஒரு சப் கலெக்டராக நடிச்சிருப்பாரு. மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதனோட இசையில் எல்லா பாடல்களுமே சூப்பர் ஹிட் பாடல்கள். ஆயிரம் பொன்னை பூமியில் கண்டான், வணக்கம் பலமுறை சொன்னேன், அம்மானை அழகுமிகு பெண்மானை, மாலையிட்டான் ஒரு மன்னன் அப்படின்னு எல்லா பாட்டுமே சூப்பர் ஹிட் பாடல். இந்த படத்திற்காக பதிவு செய்யப்பட்ட பாடல் தான் என் மனது ஒன்றுதான் உன் மீது ஞாபகம் அப்படிங்கிற பாட்டு. பட் இந்த படத்தில் அந்த பாடல் இடம்பெறல. இந்த ப்ரொடியூசர் கே.எஸ். குற்றாலிங்கம் என்ன பண்ணாருன்னா, அவருடைய அடுத்த படம் பெருமைக்குரியவள் படத்தில் சிவகுமாருக்கு இந்த பாட்டை யூஸ் பண்ணிட்டாரு. இன்னைக்கு நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னாலும் இந்த பாட்டை பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் சிவகுமார் தான் இருப்பார். ஆனால் வாய்ஸ் பார்த்தீங்கன்னா சிவாஜிக்கு பாடுற மாதிரி இருக்கும். தமிழக அரசின் வரி விலக்கு பெற்ற திரைப்படம் அவன் ஒரு சரித்திரம். 1977ஆம் ஆண்டு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் அன்று சிந்திய ரத்தம். ஜெய்சங்கர், பத்மபிரியா, அசோகன் நடித்த இந்த படத்திற்கு கதை வசனம் டி.என். பாலு, பாடல்கள் கவிஞர் கண்ணதாசன், கவிஞர் வாலி, இசை வி. குமார், டைரக்ஷன் ஆர். சுந்தரம். ஒரு பீரியடில் பார்த்தீங்கன்னா கீதா சித்ரா கம்பெனிஸ் ஜெய்சங்கரை வச்சு வரிசையாக படம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. கல்யாணமாம் கல்யாணம், தொட்டதெல்லாம் பொன்னாகும்னு எல்லா படமும் ஹிட்டு. அந்த லைனில் வந்த படம் தான் அன்று சிந்திய ரத்தம். அன்று சிந்திய ரத்தம்ங்கிற பேர்லேயே 1963 ஸ்ரீதர் ஒரு படம் ஆரம்பித்தார், மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவரை வைத்து. சில காட்சிகளோட அந்த படம் நின்றுடுச்சு. அப்புறம் அந்த கதையை தான் சிவந்தமன் அப்படிங்கிற பேரில் படமாக எடுத்தாங்க. இந்த அன்று சிந்திய ரத்தம் பார்த்தீங்கன்னா அக்மார்க் அப்படியே ஒரு ஜெய்சங்கர் படம். வழக்கமான பழிக்கு பழி வாங்கும் கதை. மெல்லிசை மாமணி வி. குமாரோட இசையில் இது நான் அறியாத மயக்கம், எந்த காட்டிலும் பெரியது வேங்கை போன்ற படங்கள்லாம் படம் வந்த டைமில் ஹிட்டு. பாக்ஸ் ஆஃபீஸில் சக்ஸஸ் ஆன ஒரு திரைப்படம் அன்று சிந்திய ரத்தம். 1977ஆம் ஆண்டு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் உயர்ந்தவர்கள். கமலஹாசன், சுஜாதா, தேங்காய் ஸ்ரீனிவாசன் நடித்த இந்த படத்தின் கதை குல்சார், பாடல்கள் கவிஞர் கண்ணதாசன், இசை சங்கர் கணேஷ், வசனம் டைரக்ஷன் டி.என். பாலு. ஹிந்தியில் வெளிவந்த படம் கோஷிஷ். அந்த படத்தோட ரீமேக் தான் உயர்ந்தவர்கள். இந்த படத்தில் கமலஹாசன், சுஜாதா ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா டெஃப் அண்ட் டம்ப். அவங்களுக்கு காதும் கேட்காது, வாய் பேசவும் முடியாது, இப்படி தான் நடிச்சிருப்பாங்க. ரெண்டு பேருமே ரெண்டு பேத்துக்குமே படத்தில் வசனமும் கிடையாது, ரெண்டு பேத்துக்கு காதும் கேட்காது. இது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சேலஞ்சான கேரக்டர். அந்த கேரக்டர் கமலஹாசனும் சுஜாதாவும் ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் தேங்காய் ஸ்ரீனிவாசனோட கேரக்டர் ஒரு நல்ல கேரக்டர். அவர் நல்ல ஒரு பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்டாக வருவார். சங்கர் கணேஷ் இசையில் பார்த்தீங்கன்னா இறைவன் 2 பொம்மைகள் செய்தான் தான் விளையாட அப்படிங்கிற ஒரு இனிமையான பாடல் இந்த படத்தில் தான். பத்திரிகைகளின் பாராட்டை பெற்று பாக்ஸ் ஆஃபீஸில் மாபெரும் வெற்றி பெற்ற திரைப்படம் உயர்ந்தவர்கள். 1977க்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் என்ன தவம் செய்தேன். விஜயகுமார், சுஜாதா நடித்த இந்த படத்திற்கு வசனம் ஆரூர் தாஸ், பாடல்கள் கவிஞர் கண்ணதாசன், இசை மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன், டைரக்ஷன் கிருஷ்ணன் பஞ்சு. மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் இசையில் எஸ்பிபி பாடிய ஏதோ ஒரு நதியில் நான் இறங்குவதை போலங்கிற ஒரு பாடல் இந்த படம் இந்த நேரத்தில் சூப்பர் ஹிட்டாக இருந்தது. படம் சுமாராக ஓடிய ஒரு திரைப்படம். 1977 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் புண்ணியம் செய்தவள். முத்துராமன், ஸ்ரீபிரியா நடித்த இந்த படத்திற்கு பாடல்கள் வாலி, இசை மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன், கதை வசனம் டைரக்ஷன் கே.எஸ். கோபாலகிருஷ்ணன். பாக்ஸ் ஆஃபீஸில் ஆவரேஜாக ஓடிய ஒரு திரைப்படம் இது. 1978ஆம் ஆண்டு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் அவள் தந்த உறவு. முத்துராமன், சாரதா நடித்த இந்த படத்திற்கு கதை நேதாஜி, பாடல்கள் கவிஞர் கண்ணதாசன், இசை மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன், டைரக்ஷன் துரை. நினைத்து பார்க்கிறேன் என் நெஞ்சம் இருக்கின்றதுன்னு எஸ்பிபி பாடிய ஒரு பாடல் இந்த படம் வந்தபோது சூப்பர் ஹிட் பாடலாக இருந்தது. மற்றபடி இந்த படத்தில் சொல்லிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, சுமாராக ஓடிய ஒரு திரைப்படம் இது. 1978ஆம் ஆண்டு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன். மக்கள் தலைவர் எம்ஜிஆர், லதா, பத்மபிரியா, நம்பியார், வீரப்பா நடித்த இந்த படத்திற்கு கதை அகிலன், திரைக்கதை பா. நீலகண்டன், பாடல்கள் முத்துலிங்கம், புலமைப்பித்தன், இசை மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன், டைரக்ஷன் எம்ஜிஆர். அகிலனோட கயல்விழிங்கிற கதையை தான் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் படமாக்கினார். இந்த படத்தை 1974 பி.ஆர். பந்துலோட திரைக்கதை தயாரிப்பில் இந்த படத்தை தொடங்குறாங்க. அவர் தான் டைரக்ஷன். ஆனால் படம் ஆரம்பித்த கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா பி.ஆர். பந்துல இறந்துடுறாரு.
அதனால் டைரக்ஷன் பொறுப்பு வந்து மக்கள் தலைவர் எம்ஜிஆர் எடுத்துக்கிறாரு. ப்ரொடியூசராக வந்து சோலீஸ்வர் கம்பைன்ஸ் அவங்க வராங்க. இந்த படத்தை வந்து டெல்லி, ஆக்ரா, ஜெய்ப்பூர், மைசூர் எல்லா இடத்துலையுமே ஷூட் பண்ணுறாங்க. போர்க்கள காட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா 5 கேமராக்களுக்கு வந்து 5 டைரக்டர்களை வச்சு மக்கள் தலைவர் எம்ஜிஆர் படமாக்குறாரு. அதாவது இந்த டோட்டல் யூனிட்டுமே 5ஆக பிரிச்சிடாது. சங்கர் தலைமையில் ஒரு யூனிட்டு, கர்ணன் தலைமையில் ஒரு யூனிட்டு, நீலகண்டன், இப்படி எல்லாத்தையும் பிரித்து டோட்டலாக வந்து எம்ஜிஆர் வந்து சூப்பர்வைஸ் பண்ணுறாரு. மிக பிரம்மாண்டமாக இருக்கும் போர்க்கள காட்சிகள் எல்லாமே. அதே போல் மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதனோட இசையில் பாடல்கள் அனைத்தும் சூப்பர் ஹிட் பாடல்கள். தென்றலில் ஆடும் கூந்தலை கண்டேன், மழை கொண்ட மேகம், வீரமகன் போராட, வெற்றி மகள் பூச்சூட, தாயகத்தின் சுதந்திரமே என்றல் கொள்கை என்று எல்லா பாட்டுமே சூப்பர் ஹிட் பாடல்கள். ஆனந்தவுடன் வந்து 100க்கு 50 மார்க் கொடுத்து இந்த படத்தை பாராட்டியது. லதாவுக்கு வந்து சிறந்த நடிகைக்கான விருது இந்த படத்துக்கு கிடைச்சது. ஆக்சுவலாக அந்த வருஷம் வந்து சில நேரங்களில் சில மனிதர்கள் படத்துக்கு லக்ஷ்மிக்கு கிடைக்கும், இல்லாட்டினா 16 வயது நிலை படத்துக்கு வந்து ஸ்ரீதேவிக்கு கிடைக்கும் தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த படத்துக்கு வந்து லதாவுக்கு சிறந்த நடிகைக்கான விருது கிடைச்சது. அதே போல் அதிகமான பொருட்செலவில் தயாரான படம். இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா மக்கள் தலைவர் எம்ஜிஆர் முதல்வர் ஆகிட்டார். அதிகமான பொருட்செலவில் தயாரான படம், பட் ரொம்ப ஒரு தப்பான டைமில் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. அதனால் படம் வந்து 75 நாட்கள் ஓடினாலும் பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் ஒரு ஃபெயிலியர். 1978ஆம் ஆண்டு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் வாழ நினைத்தால் வாழலாம். ஜெய்சங்கர், ஸ்ரீபிரியா, தேங்காய் ஸ்ரீனிவாசன், மனோரமா நடித்த இந்த படத்திற்கு கதை மணியன், திரைக்கதை வசனம் பஞ்சு அருணாசலம், பாடல்கள் கவிஞர் கண்ணதாசன், பஞ்சு அருணாசலம், இசை இளையராஜா, டைரக்ஷன் தேவராஜ் மோகன். இதயம் பேசுகிறது மணியனோட ஒரு நாவலை தான் படமாக எடுத்தாங்க. பொழுதுபோக்கு அம்சங்களோடு, பத்திரிகைகளின் பாராட்டுகளோடு, பாசிட்டிவ் ரிவ்யூஸோடு இந்த படம் ஒரு வெற்றி அடைந்த படம். இந்த பதிவில் 1976, 1977, 1978 3 வருஷங்கள் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன படங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இதனுடைய தொடர்ச்சி நாளைய பதிவில். நன்றி, வணக்கம்.